வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் மூக்கிரட்டை கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த மூக்கிரட்டை கீரை வந்துட்டு அதிகமாக யாரும் பயன்படுத்தியிருக்க மாட்டோம். ஆனால் கிடைச்சதுன்னா மறக்காமல் அதை வாங்கி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ரொம்பவே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நிறைய வியாதிகளுக்கு வந்துட்டு இது நல்ல தீர்வாக இருக்குது. இந்த கீரை பார்க்குறதுக்கு மேல்புறம் வந்துட்டு நல்ல க்ரீன் கலர்லேயும் வெளிப்புறம் வந்துட்டு நல்ல வெளிர் சாம்பல் நிறத்துலேயும் இருக்கும். இது வந்துட்டு ஒரு கொடி வகையை சார்ந்தது. அப்படியே தரையோட தரையாகவே நல்லா வளர்ந்து அழகாக வரும். அதோடைய பூ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். நீங்கள் நார்மலாக எங்கேயாவது காலி கிரவுண்டுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீரை பரவலாக கிடைக்கும். சிட்டியில் பரவலாக கிடைக்கலனாலும் கிராமத்தில் வந்துட்டு நமக்கு தாராளமாகவே கிடைக்கும். சப்போஸ் கீரை விற்கிறவங்க கிட்ட நீங்கள் இந்த மாதிரி மூக்கிரட்டை கீரை வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்படி கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கீரையை வந்துட்டு தனியாக பிச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஒரு 2 கை அளவுக்கு தான் கீரை கிடச்சிருக்கு. இதை வந்துட்டு நல்லா தண்ணியில் கல்லுப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு அலசி எடுத்துடலாம். ரெண்டு நிமிஷம் பொறுத்து இந்த கீரையை நல்லா அலசிட்டு இன்னொரு 2 முறை தண்ணி விட்டு தனியாக அலசி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 2-3 முறை வாஷ் பண்ணிங்கன்னா தான், ஏன்னா அது தரையோட தரையாக படறதுனால மண் வந்துட்டு நிறையவே இருக்கும். அதனால் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கீரை எல்லாமே தயாராகிடுச்சு. இப்போ எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி துவரம்பருப்பு நல்லா மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அது ஒரு 2 கை அளவுக்கு தான் கீரை இருக்குன்றதுனால ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச பருப்பு சேர்த்துட்டு அரிசி வாஷ் பண்ண தண்ணி வந்துட்டு ஒரு 3 டம்ளர் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா கொதித்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மூக்கிரட்டை கீரையவும் இது கூட சேர்த்துடலாம். இந்த கீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் இதில் நம்ம வதக்கிட்டு சேர்க்க போகிறோம் கடையிறதுக்காக. நம்ம எண்ணெய் வந்துட்டு ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க இது கூடவே வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து நீங்கள் கடையலாம். நான் இன்றைக்கி வதக்கிட்டு சேர்க்க போகிறேன். அது ஒரு வித்தியாசமான நல்ல வாசனையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஒரு சின்ன கடாயில் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 பூண்டு பற்கள், 10 சின்ன வெங்காயம் சேர்த்து லேசாக கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது நல்லா வதங்கினதும் நான் இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போது தக்காளியோட அந்த சாரெல்லாம் வந்துட்டு நல்லா இறங்கி வந்திருக்கு. அந்த தக்காளியுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதக்கின பொருளையும் நம்ம இந்த கீரை கூட சேர்க்க போகிறோம். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு வேக வைக்க போகிறோம். இதில் தண்ணி வந்துட்டு நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. அப்படியே தான் நம்ம கடைஞ்சி எடுக்க போகிறோம். அதனால தான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது இது எல்லாமே இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. கீரை வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இந்த கீரை வந்துட்டு லேசாக வழுவழுப்பு தன்மை உடையது. நீங்கள் இப்படி மசித்து பார்க்கும்போது அது வந்துட்டு லைட்டாக வழுவழுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறேன். நான் எந்த அளவுக்கு நைஸாக கடைய முடியுமோ அந்த மாதிரி நல்லா பருப்பும் கீரையுமா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு சட்டியோ இல்லை மத்தோ இல்லாதவங்க கீரையை மட்டும் தனியாக வடித்து எடுத்துட்டு லேசாக ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா போதும். கடைஞ்சி எடுத்ததும் கடைசியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நம்ம புதுசாக செஞ்ச வடகம் போட்டு தாளிக்கிறேன். அப்படி இல்லை வடகம் இல்லாதவங்க கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டெல்லாம் தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்த வடகத்தையும் இந்த கீரை கூடவே சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 முறை நல்லா கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த வடகத்தோடைய வாசனை வந்து எல்லா கீரையிலையும் பட்டு ரொம்பவே டேஸ்டியாக நல்லா வாசனையாக தயாராகிடும்.
இந்த மூக்கிரட்டை கீரை கடையலை நம்ம சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஈவன் சப்பாத்திக்கெலாம் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.